ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்க. நிச்சயம் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி படிகள் பிடித்தது அப்படின்ற ஒரு செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். கடமைன்னு செஞ்சால் வெற்றி, கடமைக்கேன்னு செஞ்சால் அது தோல்வி. எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம எல்லாருமே வந்துட்டு பிடிச்சி தான் ஒரு தொழிலையும் பண்ணுறோம், பிடிக்காமல் ஒன்றும்லாம் செய்யலை. அப்படி பிடிச்சி செய்யும்போதும் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து நம்மளோட ஒர்க்குக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்லாம் நினச்சி வருத்தமே படாதீங்க. நமக்கான ப்ரொமோஷன் நம்ம கூட வேலை செய்கிறவங்க கொடுக்கறது கிடையாது, நம்மளுடைய கடவுள், மேலே இருக்கிற கடவுள் நமக்கான ப்ரொமோஷனை கொடுப்பாரு. ஸோ நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய பிடிச்ச விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சபடி செய்யுங்க, அது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு நேரம் மாமனார் கூப்பிடுறாரே, இவளுக்கு என்ன அங்க வெளியே கேட்காமையா இருந்திருக்கும்? நல்ல உள்ள கதவு பூட்டிக்கிட்டு உக்காந்துருக்காளுங்க. நம்மளும் இந்த வீட்டுல தானே இருந்தோம், ஒரு வார்த்தை கூப்பிட்டாலும் அங்கிருந்து ஓடி வருவேன் நானு, இங்க இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாளுங்க பாருங்க. தங்கம், உன்னை அமைதியா இருன்னு சொன்னேன், தேவையில்லாத பேச்சு வேண்டாம், அமைதியா இரு. ஆமா, நான் ஒன்னும் சொல்லிடக்கூடாது, ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது. உமா உமா உமா, இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்களே, அண்ணத்தக்காரி எப்படி இருக்கா பாத்தீங்களா? இவள சம்மந்தி கூப்பிட்டீங்களா? உன் பிள்ளைக்கு வாய் இல்லையா? இவ்வளவு நேரம் கூப்பிடுறாரு, என்ன சம்மந்தி கூப்பிட்டீங்களான்ட்டு வர? எங்க உன் பிள்ளை? இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சரிங்களா? உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, ஏன் இதுல நீங்க தலையிடாதீங்க. வச்சுட்டு கொஞ்சம் கம்மன் இருடி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீயே? ஆமாம்மா, இவங்க பேசினாலும் கேட்டுக்கணும், இவங்க அடிச்சாலும் அடி வாங்கிக்கணும், திருப்பி எதுவுமே நான் பேசக்கூடாது. ஏன்னா நான் ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து வந்தேன். இப்படி ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து வரும்போதே இந்த ஆட்டம் ஆடுவியே, இன்னும் நல்லா இருக்கிற பணக்கார வீட்டுல இருந்து வந்தேன்னு வையே மவளே, இந்த ஊரையும் இந்த வீட்டையுமே அழிச்சிருப்ப. என்னது ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து வந்தேனா? ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து வரல, ஒரு வீடும் பவுனோட வந்தேன், மறந்துட்டீங்களோ? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் உங்க பொண்டாட்டி பேசுறது உங்களுக்கு தெரியலையா? பாத்தீங்களாங்க, உங்க பொண்டாட்டியாமா எம்பிட்டு அதிகாரம் பண்ற பாத்தீங்களா? ஏம்மா இங்கே பாரு, இந்த வீடுனா பிரச்சனை இருக்கிறது இருக்கத்தான் செய்யும், சரியா? என்னமோ நீ பாட்டுக்கும் இஷ்டப்படி பேசிட்டு இருக்கிற, வாய்க்கு வந்தபடி. சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணும் தெரியாதுன்றீங்க? நானும் பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்தவன், என் வீட்டு பஞ்சாயத்தை கொண்டு போய் நான் சபையில வச்சு பேச முடியாது, அது எனக்கு அசிங்கம். உங்களுக்கு எப்படின்றது தெரியாது. இந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கு உங்க பொண்ணு. நான் இருக்கும்போது இவ்வளவு தெனாவட்டா பேசுதுன்னா, நான் இல்லைன்னா என்ன மாதிரி எல்லாம் பேசும். என்னமோ நான் பேசினேன் வச்சேன்றீங்களே. அப்போ உங்க பொண்டாட்டி என்ன வேணாலும் பேசலாங்க, நாங்க எதுவும் பேசக்கூடாது, அப்படிதானே? சரிங்க ஐயா, நாங்க பேசவே மாட்டோம், வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறோம், போதுங்களா? என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற நீ? ஒரு மாமனாரு, அதுவும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு காலத்துல தலைவரா இருந்தேன், இப்படியா நாங்க நடந்துகிட்டோம்? என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? அப்புறம் நாங்க எதுவுமே பேசக்கூடாதுங்களா? ஏம்மா இங்க பாருமா, நீ புள்ளத்தாச்சு பொண்ணு, இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு தூரம் பேசவே கூடாது. நீங்க எல்லாம் ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, நான் இந்த வீட்டுக்கு வந்த யோகம் என்னை தூக்கிட்டு போய் கூரையில வைக்கும்னு. கூரையிலையும் வைக்கல, கோபுரத்திலையும் வைக்கல, நடுத்தரவுல வச்சதுதான் மிச்சம். அந்த கொலவெறியெல்லாம் மனசுக்குள்ள அம்புட்டு இருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட நான் காட்டுறேம்மா, சொல்லு பாப்போம். நாங்க பாட்டுக்கு தானே இருக்கோம், இங்க என்ன உன்னை குடைச்சல் பண்றாங்க? நீ பாட்டுக்கு தான் இருக்க வைக்கிற. வீட்டுல நடக்கிற பிரச்சனைய புருஷன்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லுது, அதையே உடனே போன போட்டு சொல்லணுமா? அவ சின்ன புள்ள, ஒன்னும் தெரியல அவளுக்கு விவரம். பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, சரிங்களா? நீங்க ஒன்னும் இந்த குடும்பமும் கிடையாது, ஏதோ இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த குடும்பத்துல என் மருமவ, என் பொண்டாட்டி, நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்ச நேரம் போய் ஒதுங்கி நெல்லுங்க. இங்க பாருமா, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய இப்படி அவன்கிட்ட சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்தினா அவன் எப்படி வேலை பார்ப்பான்? சொல்லு பார்ப்போம். நமக்காகவும் உனக்காகவும் நம்ம எல்லாத்துக்காகவும் தான் அவன் அவ்வளவு தூரத்துல போய் வேலை பார்க்கறான். அப்படி வேலை செய்யறவன நிம்மதியா வேலை செய்ய விடணும். அதை விட்டுட்டு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொன்னா அவன் அங்க நிம்மதியா வேலை பார்ப்பானா? இல்ல வேலை பார்க்கத்தான் முடியுமா? ஆம்பளைங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குமா? அவன் வண்டியிலே போய்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் ஐயோ நான் வருமா, அம்மா நான் வருமா?
புரிஞ்சு நடந்துக்கம்மா. உன்னை நீ வந்து சின்ன பிள்ளை கிடையாது. நீ இப்போ ஒரு பிள்ளைக்கு தாயாக போற அப்படின்னும் போது உனக்கு அது என்ன ஏதுன்னு புரியணும். இதுக்கு மேல விலாவரியை யாராலும் எடுத்து சொல்ல முடியாது. இங்க பாருங்க மா, உங்களுக்கு தான். இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதை சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்காட்டியும் கூட பரவாயில்ல, எங்க குடும்பத்தை கெடுத்து விட்டுறாதீங்க சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வம்புன்னு இந்த குடும்பத்துல வந்ததே கிடையாது. தடவை என் குடும்பத்துல இப்படி உட்கார வச்சு பேசுற அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க. என்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன நாங்க இங்க கஷ்டம் கொடுக்குறோமா, குடைச்சல் கொடுக்குறோமா? ஒன்றும் இல்லைல்ல. நீங்க பாட்டுக்கு தானே இருக்கீங்க. 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கீங்களா? அதுக்கு மேல என்னமா வேணும்? ஏமா அப்படி குடியை கெடுக்குறீங்க? சின்ன பிள்ளைன்றீங்க. சின்ன பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. நீங்க உங்க பொண்ணை திட்டினது இல்லையா, அடிச்சது இல்லையா? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் செய்ய தானே செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ கோவத்துல அவ பண்ணிட்டா. நான் நேத்து அவளையே பிடிச்சி திட்டேன். என்னைக்கா இருந்தாலும் மருமவளை நம்ம கை நீட்டி அடிக்க கூடாது, அதுக்கு நமக்கு உரிமை கிடையாதுன்னு அவளை திட்டேன். அவ பண்ணினது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு நீங்களும் பிள்ளைக்கு சீவி விடாதீங்க. கொம்பு சீவி விட்டு நாளை பின்ன அது எங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கே திரும்பிக்கும். அப்புறம் நீங்க தான் தனியாளா நிக்கணும். புரிஞ்சு நடந்துக்கங்க. இதாமா உனக்கு முதலும் கடைசியும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனையும் அவன் காதுக்கு போக கூடாது. அப்படி எதுவும் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்னடா இவன் இப்படி உட்கார வச்சு சொல்றானே, இவனால என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத. என்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சரியா? ஏதோ உங்க அத்தைக்கு அடங்கி போறேன்னா குடும்பம் அப்பத்தான் குடும்பமா இருக்கும். வெளி இடத்துல நம்ம புலியாவே இருந்தாலும் வீட்டுல எலியாதான் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா நேர்கோட்டுல போகும். அதை விட்டுட்டு நீயா நானான்னு வம்பு பண்ணோம்னா வாழ்க்கையா இருக்காது. புரியுதா? ஒழுங்கா இருந்துக்க. ஏய், ஏய்யா, யாருடா யாருடா வந்தா? நான் தான் கூப்பிட்டேன். அப்படியே வாயே இழுத்து வச்சு ஊசிய வச்சு தச்சு போடுவேன். யாரு ஏயின்ற? எனக்கு பைக் வேணும். பைக்கா? எதுக்கு? எதுக்கு ஏன்லாம் கேட்க கூடாது. எனக்கு பைக் வேணும், அவ்வளவுதான். என்கிட்ட காசு இல்ல. வீட்டை ஒத்தைக்கு விட்டுட்டு வந்தியே, நல்லா கட்டுக்கட்டா வாங்கிட்டு வந்தல்ல, காசை கொடு. என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட இல்ல. இங்க பாருமா, என்னை வெறியேத்தாத. எனக்கு காசு வேணும், எனக்கு பைக்கு வேணும். என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். நீயா கொடுத்தா உனக்கு நல்லது. இல்லையா நானா முடிவெடுத்து எடுத்துக்குவேன். எங்க எடுப்ப? எங்க எடுப்ப? பேங்க்ல உன் புருஷன் நாமினி என் பேரை தானே போட்டிருக்க. அப்படி கையெழுத்து போட்டு நான் எடுத்துக்கிட்டே போகலாம் சரியா? உங்ககிட்ட கேட்கும் போதே எனக்கு பைக் வாங்கி கொடு. சும்மா என்கிட்ட எல்லாம் சீண்டிட்டு இருக்காதீங்க. என்ன உனக்கு பைக்கு தானே வேணும்? வாங்கி தரேன், போதுமா? ஆனா எதுக்கு அந்த பைக்கு? எங்கேயோ போவேன், என்னமோ பண்ணுவேன், அது உனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை பைக்கு, அவ்வளோதான். இதை விட வேற எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது இந்த வீட்டில். உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே வந்து உக்காந்துருக்கேன்ல, அப்படின்னும் போது என் இஷ்டத்துக்கு எனக்கு வேணுங்கிறது வேணும். நீ ஏன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்த. பாரு, செய்யு. இந்த சரோஜா முதல்ல மாதிரி இருந்தா இவன் இப்படி பேசுவானா? கொஞ்ச காலத்துக்கு பொறுத்து போவோம். என்ன பைக் வாங்கி தர முடியுமா முடியாதா? பைக்கு தானே, வாங்கி தரேன், நல்ல தின்னு. என்னைய ஆளுக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, அதுக்கு பாரு உன்னை வச்சு செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏண்டா என்னை கூட்டிட்டு வந்தோன்னு நீ வருத்தப்படணும், கூனி குறுகி போய் நிற்கணும். ஏமாச்சி, அப்ப நேத்து ஆளை பார்த்துட்டு ஆளோட வெளியே போய் சுத்திட்டு ஒரே ஜெகதா ஜெகதாவா. என்னடா ஜகஜா ஜிகிஜான்னு? இல்லடா, நல்ல குஜாலாம் இருந்துட்டு வந்திருக்க, அப்படிதானே? டேய் சும்மா குத்திடுவேன் பாத்துக்க. டேய், நான் என்ன பொய்யாடா சொன்னேன்? உண்மையை தானடா சொல்றேன். நீ எதுக்கு போனன்னு எனக்கு தெரியாதா? எதுக்கு போனேன்? ஆளு எக்ஸாம் முடிச்ச உடனேயுமே அப்படியே வெளியே கூட்டிட்டு ஜாலியா போய் ஊர் சுத்திட்டு வரதுக்கு தானே. வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஏன்டா என்னை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அதை அப்படியே ஊர் சுத்துறது வைக்கிறதா? நான் போனது அவளோட சேஃப்டிக்காக தான்டா, வேற ஒன்றுக்கும் இல்லை. அதுவும் இல்லாமல் அவள் தனியாக வெளியே வரவே பயந்துட்டு இருக்கா. நான் போனேன்னா அவள் கொஞ்சம் தைரியமாக இருப்பாள்ல. தைரியமா இருப்பாவளா? நீங்க இல்லைனாலும் அவங்க வீட்டுல அவங்க
டேய், அவங்க கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. என்னப்பா வித்தியாசம்? அவங்க கொடுக்கறது எதுக்குன்னா அவங்க பெத்தவங்க, பட் நம்ம அப்படி கிடையாதுல்ல. ஐயோ ராமா, புல்ல அரிக்குதே இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது. அரிக்கும்டா, அரிக்கும். புல்லு மட்டுமா அரிக்கும்? ஆப்பு கட்டிங்கன்னு எல்லாம் அரிக்கும். வேலை பாருடானா அது முடியாது. இது மட்டும் வாய்க்குள்ளேயே வக்கனையே பேசுவார் ஐயா. என்னையா நேத்து ஏதோ ஆள் வருவாங்க அப்படி இப்படின்னா என்ன அன்னைக்கு வந்ததோட சரியா, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். இல்ல முதலாளியே, அவரு சொந்தமா தொழிலே வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டா. அப்படி ஆசே இல்ல குடும்பம் நடத்துறதுக்கே அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படி சொந்தமா தொழிலு அவங்க மச்சான் தான் கடை வச்சு தரேன்ட்டு. அப்படி கடையா? என்ன கடை? டீ கடைங்க. அப்படியா? ஆமா ஆமா, அவர் கூட என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு டீ மாஸ்டர் அப்படி இப்படின்னு. சரிட்டும். என்னைக்குமே தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். அதாங்கய்யா, இங்கே தான் வேலைக்கு வரதா இருந்தா அப்படி கடைசியில் அவங்க திடீர்னு வந்துட்டு நீங்கள் வெளியே எங்கேயும் போய் கஷ்டப்பட தேவையில்லை, நாங்கள் வச்சு தரோம், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தா போதுன்ட்டாங்க. பரவாயில்லையா, இப்போல்லாம் யாரையா இந்த மாதிரி குடும்பத்தில் யோசிக்கிறா? கஷ்டம்னு சொல்லி போய் அவங்க வீட்டில் உக்காந்துருந்தா கூட கதவை திறக்க மாட்டாங்க. கதவை திறந்தா கூட பச்சை தண்ணி கூட மோந்து கொடுக்க கணக்கு பார்ப்பாங்க. போயிட்டு வாரேன்னு சொல்லும்போது தான் சிரிச்சே பேசுவாங்க. அப்படியாப்பட்ட உலகத்தில் இப்படி கடை வச்சு தாராங்கன்னும் போது ரொம்ப நல்லவங்க தான். பரவாயில்ல, இருக்கட்டும். அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, வேற எதாவது ஆள் போட்டுக்கோங்கன்னு. ஆனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்குவீங்கன்னு தான். இதில் என்னையா நினைக்கிறதுக்கு இருக்கு? அது அந்த பையனுக்கு எது தலையில் எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். நீயுமே சொல்லு, அகலக்கால் வைக்க வேணாம், சின்னதா ஒரு கடையை பார்த்து பண்ணட்டும், அதுக்கப்புறம் போக போக மற்றது செய்யட்டும். ஆமாங்க, அப்படிதான் பண்றாரு. சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்க முடியும். எடுத்தோன்னே போய் கோபுரத்தில் உட்கார முடியாது. நல்லபடியா பண்ணட்டும், சரியா? சரிங்க. சரியா, நீ வேலையை பார். என்னம்மா காலையில போன் போடுவாங்க, நீங்க இன்ன வரைக்கும் ஒரு போனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நானும் நம்பருக்கு போன் போட்டு பார்த்தேம்மா, அந்த தம்பி இருந்துட்டு நான் என்ன பையன்கிட்ட கேட்கலங்க, அதனால கேட்டுட்டு நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். அப்படி அப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போம். அதை சொல்லி இவ்வளோ நேரம் ஆகி ஒன்றும் சொல்லலைல்ல. இல்லைம்மா, சும்மா ஃபோன் போட்டு நம்மளும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்டோம்னா எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்க. என்னடா இவங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்கம்மா. அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இல்லைம்மா, அங்கே எங்களுக்கும் பொழப்பு கிடக்குது. நான் வீட்டால் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே மாமியாரெல்லாம் பார்த்துப்பாங்க. பையனும் இந்த இவரு தான் நினச்சாலே கவலையாக இருக்குது. வீட்டில் அவங்களும் முதல்ல மாதிரி வேலையெல்லாம் இல்லை. அப்புறம் சுகரு கிகருன்னு அவங்களும் வீட்டோட தான் கிடக்குறாங்க. இவர் ஒரு ஆள் தான் வேலையாள். அதனால தான் பொழப்பு கெட்டு போய் உட்காந்துருக்கணும். என்னன்னு கேட்டால் முடிச்சு விட்டு நாங்கள் போவோம். முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அம்மா அப்படியெல்லாம் விட்டுருவோம்மா, பார்த்துக்கலாமா. ஏன்னா நம்ம ஒரு கடையை பார்த்துட்டோம்னா கூட நிம்மதியாக கொஞ்சம் நாங்கள் போயிட்டு வருவோம். அதுக்காக தான்மா சொல்கிறேன். அந்த தம்பி நம்பிக்கையாகவே சொன்னா அப்படிம்மா, எப்படியும் உங்களுக்கு தான் கொடுப்போன்னு. அதனால அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற எதுவும் கடை எதுவும் பார்ப்போமா? ஏன் நீ உங்களுக்குள்ளேயே பார்த்துப்போம். வேற எங்கிட்டும் கடை வச்சா வேற பக்கம் தான் வாடகைக்கு போகணும், வைக்கணும். அதுவும் நீங்கள் பட வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் பட்டு முடிச்சிட்டீங்க. இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்லபடியாக தான் இருக்கும். பார்த்துக்குவான். எங்க உங்க மச்சான காணா? அப்படியே ரோட்டோரம் நான் நடந்து போயிட்டு வரேன், ஒரு போன் வர பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பேசிட்டு வரேன்னாரு. அப்படியா? அவருக்கு அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, எப்போ வரீங்க என்ன ஏதுன்னு. அதனால இது இருந்திருப்பாரு. சத்தியம்மா உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பற்ற வச்சிருச்சு. அவங்க மட்டும் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லலாம், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு. ஆனால் நான் மட்டும் என் புருஷங்கிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா இவங்க நியாயம்? இவங்களுக்கு வந்தால் தக்காளி ரத்தம், எனக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியா? அடியே, பெரிய இடத்துல நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். நானும் ஒன்றும் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். வீட்டை விட்டு போங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போகிறது? இருக்கிற வீட்டையும் உங்கள் அத்தை பேரில் எழுதி கொடுத்தாச்சு. உன்னை வச்சுக்கிட்டு நான் எங்கே போக முடியும், என்ன பண்ண முடியும்? பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தாண்டி போய் ஆகணும். இருமா இரு, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போகுது. ஆட்டி வைக்கிறேன் பாரு. ஆமாம், இப்படித்தான் ஆட்டி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்மளை தான் ஆட்டி வைக்கிறாங்க. நீ என்ன வாய் இருக்குது, எங்ககிட்ட எல்லாம் வாய்க்குள்ளேயே எவ்வளோ வக்கனையா பேசுற. ஒரு வார்த்தை உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லலாம், என் புள்ள அவங்க புருஷன்கிட்ட சொன்னா தப்பா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா அவங்க திருப்பி நம்மள ஏதாவது ஒரு பேச்சு பேசுவாங்களா? நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லம்மா. ஆமாம், நான் லாக்கி இல்லாம தான்
இன்னைக்கு நீ இப்படி இங்க வந்து உக்காந்துருப்ப. நான் மட்டும் இல்லைன்னு வையி, உனக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது, மறந்துடாத. ம் ம் உன் ஒன்னைங்காரன்ல இருந்து உன் கூட பிறந்தவள இருந்து ஒருத்தையும் உனக்கு வீடு கொடுக்க கூடாது, காடு கொடுக்க கூடாதுன்னு ஆளுக. நான் தான் மொத்தத்தையும் உனக்காக எல்லாத்தையும் கொடுக்க வச்சிருக்கேன். அப்படின்னும் போது கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. ஆமாம், எண்ணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லாதவன்னு தான் சொல்கிறாங்க. விடு, நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோமா? விடுடி, மாப்பிள்ளைகிட்ட நம்ம இனிமே முறைச்சி கிரச்செல்லாம் பேசக்கூடாது, சிரிச்சே மயக்கணும். வகையாளியையும் உறவாடி கெடுன்னு வாங்கி நம்ம உறவாடி கெடுப்போம். மாப்பிள்ளை வெளியூர்ல வேலை செய்யறான்னு தானே இவங்க இந்த ஆட்டம் கட்டுறாங்க. நம்ம அதுக்கு முடிவு பண்ணுவோம், கவலைப்படாத. நீ தான் மாப்பிள்ளை கிட்ட அன்பா பேசு வையன்னா பேச மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கோவம் வருதுமா எனக்கு, எது எடுத்தாலும் கோவம் வந்துடுது. கோவம் வரத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான்லாம் உங்க அப்பனை எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? உங்க அப்பன் உயிரோட இருக்கும்போது அம்புட்டு நிலத்துலையும் வர்றதெல்லாம் ஊருக்கே தானம் பண்ணுவார். நான் என்ன பண்ணுவேன், அவர் கண்ணு படும்போது எல்லாத்துக்கும் தானம் பண்ணுற மாதிரி காட்டிக்குவேன். அவர் இல்லாத போது ஒருத்தருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த நம்ம இவருக்கால முனியம்மா, அவளாம் அப்படித்தான். அம்புட்டு சொத்து பத்தும் வச்சுக்கிட்டு நான் எல்லாம் பார்த்து அவளுக்கெல்லாம் கொடுப்பேன். அவங்க அப்பன் மட்டும் மண்டைய புள்ளன்னு வையி, நான் நேக்கா பேசி எல்லாத்தையும் வச்சுருந்துருப்பேன். என்ன பண்ணி தொலைறது? அவர் மண்டையை போட்ட உடனேயுமே அவள் பஞ்சாயத்தை கூட்டி எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்கணும், இல்லைன்னா பாடி எடுக்க விட மாட்டேன்ட்டா. இல்லைன்னு வையி, இந்நேரத்துக்கு எம்புட்டு சொத்து நான் சேர்த்து வச்சுருந்துருப்பேன் தெரியுமா? அதாண்டி சொல்கிறேன், ஆம்பளைங்க இருக்கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம பாவலா காட்டினோம்னாலே பரவாயில்ல. நம்ம பொண்டாட்டி மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அவள் நம்ம பேச்சு நமக்காக எல்லாம் செய்கிறா வைக்கிறா, அவளுக்காக நம்மளும் செய்வோம் வைப்போம்னா அவங்களே மனசு மாறுவாங்க. அதை விட்டுப்புட்டு நீ பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி வாழு 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 வாழுன்னு கத்துனீனா அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கெல்லாம் ஒன்னமையெல்லாம் நடிக்க தெரியாதுமா. நடிக்கணுடி, நடிக்கணும். நடிச்சா மட்டும்தான் நம்ம பொழைக்க முடியும். நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்கணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், அழுக வேண்டிய இடத்துல அழுகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கும். என்னப்பா வண்டி ஏதோ ஓட்டுற சத்தம் கேக்குது, வண்டி ஓட்டிட்டே ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லையா, இந்த குமார் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே நான் அவரு பின்னாடிதான் உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். உண்மையாவா? அட உண்மைதான்டா, உங்க ஆத்தா மேல சத்தியமா உண்மைதான். ஏன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு போன் பேசிட்டுலாம் போக கூடாதுப்பா, அதுக்காக தான் சொல்றேன். இல்லடா அப்படிலாம் பேசலடா தம்பி, நான் அது ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் கூப்பிட்டேன். என்னப்பா? டேய் தம்பி, நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காங்கடா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லடா, அவங்க நம்ம ஊர்ல கடை வைக்கணும்ன்றாங்க. நம்ம வீட்டில தான் அந்த ரூம் ஒன்று பூட்டி கிடக்குதுல்ல வெளியே. ஆமா, அதில் தான் உடனே ஃபோட்டோ ஸ்டூடியோ வைடான்னு சொன்னதுக்கு நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. இந்த ஊர்ல எல்லாம் அதிகமாக யாரும் வரமாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு. அதான் அந்த தம்பி இருந்துட்டு நான் டீ கடையும் வடை போண்டாவும் போடலான் இருக்கேங்க, கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். பா முதல்ல யாரு என்னன்னே தெரியல, தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு எப்படிப்பா நீங்க கொடுப்பீங்க? அது சும்மா கடந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏடா நம்ம சுந்தரி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுடைய அண்ணன் பையன்டா அது, வேற யாரும் இல்ல. அவங்க இங்க வந்து இருக்காங்க, அவங்களும் திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லா? ஆமாண்டா, நம்ம சம்மந்திக்கு கூட தெரிஞ்சவர் தான். நான் போன் போட்டு சம்மந்தி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அழகு சுந்தரன்றாங்க, உங்களுக்கு தெரியுங்களா, எப்படிங்க குடும்பம் அப்படின்னு கேட்டேன். அதே ஊர் தாங்க, அதெல்லாம் நல்ல மனுஷர் தான், நீங்க தாராளமா விடுங்க அப்படின்னாரு. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதுக்கு தாண்டா போன் போட்டேன். ஓஹோ, மாமாவே சொல்லிட்டாரா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்கப்பா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காக போல இருக்கு. ஏன்னா எல்லாமே இழந்துட்டு வந்துட்டாங்களாமா. சரி, நமக்கு வாடகை சும்மா கிடக்கிற வீட்டுக்கு யாரு கொடுப்பா? ஏதோ ஒரு வாரமா நான் வந்துக்கிட்டு இருக்கும்ல, அதுக்கு தாண்டா. சும்மா பூட்டி கிடந்தாலும் யார் அந்த பணத்தை கொடுப்பா? சரிப்பா, சரி, எப்படின்னு பாருங்க. எம்புட்டுப்பா அட்வான்ஸ் கேட்கறது, எம்புட்டு வாடகை கேட்கறது? இல்ல நான் என்னத்த சொல்ல போறேன், நானா வாங்க போறேன், நீங்க தான் வாங்கி வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ண போறீங்க. ஏன்னா தண்ணியும் வந்து அங்க பக்கத்துல இல்ல, போய் நம்ம இதுல ஓசு போட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்படின்னு பார்த்து சொல்லு. கிராமம் அங்கிட்டலாம் பெருசா வாடகை கொடுக்கறதுக்கு ஓடணும். அதனால ஒரு 3500 ரூபா வாடகை கேளுங்க, ஒரு 5 மாசத்து காசு அட்வான்ஸா வாங்கிருங்க. சரிடாப்பா, அதுக்கு தான் கேட்க கூப்பிட்டேன். சரிப்பா, சரி பாருங்க,
பார்த்து பத்திரம் சரிங்களா? சரிப்பா சரிப்பா, நான் பார்த்து போய்க்கிறையா, நீ பத்திரமா இரு. ஐயோ ஆண்டவனே, எப்படியாவது கடை தாரேன்னு சொல்லணும். இன்ன வரைக்கும் என்னப்பா ஃபோன் பண்ணலையேன்னு தான் பார்த்தேன். ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. இல்லம்மா, தம்பி காலையில கடையை திறந்து கடை வேலை பார்ப்பாரு, அதனால நம்ம ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான். இப்பதான் ஃபோன் எடுத்தா அப்படி, அதான் கேட்ட உடனே ஃபோன் பண்ணேன். நாங்க தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டோம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தம்பி என்ன சொன்னா அப்படி? தம்பி அதெல்லாம் கடையெல்லாம் கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படி. அப்படிங்களாப்பா? சரிங்கய்யா சரிங்கய்யா. என்னங்களாட்ட? கடையை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்கறான். அப்பா, இன்ன வரைக்கும் என்ன சொல்லுவாங்களே எது சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். தம்பி, வாடகை அட்வான்ஸ் எல்லாம் எப்படிப்பா? 3500 வாடகைமா, அப்புறம் ஒரு 5 மாசத்து காசை அட்வான்ஸா கொடுத்துருங்கன்ட்டு அப்படி. ஓ சரிங்க சரிங்க, அதெல்லாம் கொடுத்துடலாம்ப்பா, நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க. சரிங்கம்மா, நான் இப்போ இந்த டவுனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், வந்துட்டு நான் பேசிட்டோங்களா? சரிப்பா சரிப்பா. ஆண்டவனே, நான் கூட என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். நீ எங்களை கைவிடலப்பா, எங்களை கைவிடல. அந்த ஊர்ல முதலாளியா என் அண்ணனை என் புருஷனை உட்கார வைக்கணும்னு நினைச்சா அப்படி. ஆனா இப்படி முன்ன பின்ன தெரியாத ஊர்ல முதலாளியா உட்கார வைக்கணும்னு கடவுள் முடிச்சு போட்டிருக்காரு.